Hi guys, hearty welcome for my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு லவ் லிரிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான அந்த PNGs லிங்க் அண்ட் அந்த ஆப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா pixellab ஆப்க்குள்ளே வந்தாச்சு. உள்ளே என்டர்பிரைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இமேஜ் வந்து சைஸே உங்களுக்கு இருக்கட்டும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த்தாக வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கலர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கலருக்குள்ளே போய்க்கோங்க. கலருக்குள்ளே போய் பிளாக் கலர் கொடுத்துருங்க. கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்ன சாங்கை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் 2 வேர்ட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 வேர்ட் நான் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கலர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கலர்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா. அண்டு வந்து ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபாண்ட்டை வந்து போய்க்கோங்க. மை ஃபாண்ட்ஸ் போய்க்கோங்க. இதில் வந்து ஃபாண்ட்டை ஆட் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஒர்க் தான், ஓகேவா. இப்போ வந்து நான் ஒரு 3 ஃபாண்ட் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் டெலிட் பண்ணிடுறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு ஃபாண்ட்டை வந்து நீங்கள் கூகுளில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபாண்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜிப் ஃபைலாக தான் இருக்கும். அந்த ஜிப் ஃபைல்லேருந்து எப்படி வந்து TTF கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ஐகார்டில் லிங்க் தரேன். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா TTF மாற்றி முடிச்சுக்கோங்க. அண்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ போட்டு ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. நான் வந்து பேசி அப்படின்னு சொல்லிட்டு நானே இங்கே வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போய்க்கிறேன். டிக் அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் செலக்டர்னு சொல்லி போட்டுறேன். போட்டோடனே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஜஸ்ட் செகண்டில் வந்து எனக்கு அது வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் இந்த ஃபாண்ட் தான் நான் கொடுத்துக்க போகிறேன். அந்த ஃபாண்ட் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபாண்ட்டு. சைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. பார்த்தீங்கன்னா வந்து நான் எவ்வளோ தூரம் நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே SD ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சேவ் ஆஸ் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுக்குள்ளே போய்ட்டு அல்ட்ரா கொடுத்துருங்க. கொடுத்து வந்து சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. இந்த கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இமேஜ் வந்து கேலரியில் சேவ் ஆகிருக்கும். அண்ட் அகைன் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எடிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிட்டு அதை எரேஸ் பண்ணிவிடுங்க. அதை எரேஸ் பண்ணி முடிச்சு அந்த சாங்கோட நெக்ஸ்ட் லைன் என்ன வருமோ டைப் பண்ணுங்கள். நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி வந்துட்டு அந்த சாங்கோட ஃபுல் டைப் பண்ணிக்கோங்க நீங்கள். கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லிரிக்ஸும் டைப் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1:1 கொடுத்துக்கோங்க. கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க செட்டிங் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி விட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. நம்ம வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா pixellabல, அதை வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க ஆடியோ ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு. நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இதோட வந்துட்டு எனக்கு முடியுது. ஸோ வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து நான் டச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிசர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு கட் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி வந்துட்டு கரெக்டாக நமக்கு வந்து ஃபிட் ஆகிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கட் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் சென்டராக வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எதுவுமே எல்லாம் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கெட் மோர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணுங்கள். அப்படியே கீழே பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே வாங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்பீட் டர்ன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்து வெறும் 59 KB தான். அது இதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. எனக்கும் இங்கே இருக்குது பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். அப்புறம் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேவா? சேம் சென்டர் ஆகிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதே அனிமேஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ட்ரான்சிஷன்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு நம்ம இப்போ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனில் போய்க்கோங்க, மீடியாவுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் நான் ஆட் பண்ண போகிறேன். இது முக்கியமான டெம்ப்ளேட், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டு. இந்த பாக்ஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி ஃபுல் கொடுத்துருங்க. அண்டு வால்யூம் வந்து மியூட் பண்ணிவிடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காரணம் பாருங்கள். இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒரு டெம்ப்ளேட், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் கைஸ் நம்ம எடிட்டிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு. கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.